நானும் கிட்டத்தட்ட ஒரு அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் தான். நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. 39 அரியர் வச்சிருந்தேன். இன்னொரு 14 அரியர் மிச்சம் இருக்கு. அந்த எப்போ முடிக்க போறேன்னு தெரியல. அதையும் முடிச்சிடும் நான். காலேஜ் லைஃப் கனெக்ட் ஆயிடுச்சு. காலேஜ்ல நம்ம பண்ண கோளாறு கதை கிதை எல்லாத்துக்குமே கரெக்டா இருந்துச்சு படம். ஆமா, ரியாலிட்டி மாதிரி பேசுனதா நல்லா இருக்கும். சித்து அவர்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்க. சித்து அவங்க கூட செமையா பண்ணாங்க. எல்லாரும் செமையா பண்ணாங்க. நல்லா 2 லவ் வரும். அது ரெண்டுமே வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு இந்த படத்துல. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சான்ஸ் இல்ல. செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஒரு மாசம் கிட்டத்தட்ட தாராளமா ஓடிச்சு. இந்த படம் அந்த படம் இது கன்ஃபார்ம். இது அதை விட சூப்பர் ஹிட்டா ஓடும். என்ன கருத்து மக்களுக்கு சொல்லணும்னு இந்த படம்? கருத்து என்ன சொல்றாங்கன்னா, லைஃப்பை தொலைச்சிட்டு ஃப்ராட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் அவன் லைஃபுக்கு திருப்பி செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு சரி பண்றதுக்கு. அதை சரி பண்ண அவன் முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கு. தோத்து ஜெயிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ட்ரைலர்ல பார்க்கும்போது அரியர் சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்றாரு. அது வந்து நிறைய இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஆமா, கண்டிப்பா கனெக்ட் ஆகும் ப்ரோ. நானும் கிட்டத்தட்ட ஒரு அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் தான். நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. 39 அரியர் வச்சிருந்தேன். இன்னொரு 14 அரியர் மிச்சம் இருக்கு. அந்த எப்போ முடிக்க போறேன்னு தெரியல. அதையும் முடிச்சிடும் நான். ஓகே. படத்துல ரேட்டிங் எவ்வளவு பிரதர்? ரேட்டிங் என்ன 10க்கு 8 ப்ரோ. மியூசிக் பிரதர்? மியூசிக் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. ஹீரோயின் 3 பேர் இருக்காங்க. 3வது ஹீரோயின். ஆமா, அந்த லவ் டுடே ஹீரோயின் இருக்குல்ல, அவங்க இருக்காங்க. ஓகே. அப்படி கனெக்ட் ஆகுதா மறுபடியும் அவங்களோட? சூப்பரா கனெக்ட் ஆகுது. காமெடி எப்படி பிரதர்? காமெடி படம் பூரா காமெடி தான். கிளைமேக்ஸ் வரைக்கும் காமெடி இருக்கு. சித்து அவர்லாம் நடிச்சிருக்காங்க. சித்து ஒரு பேக் போன் மாதிரி இந்த படத்துக்கு. அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு ரோல. இன்னும் பெரிய அடுத்து அவர் சினிமால ஒரு பெரிய இது எதிர்காலம் இருக்கா. எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு. என்ன படம் பிடிச்சிருக்கு? டிராகன் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற இந்த மாதிரி எக்ஸாம் அதை பத்தி எல்லாம் என்ன சொல்றாரா படத்துல? வாழ்க்கையோட தத்துவ பத்தி ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி பத்தி நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தா என்ன மோட்டிவேட் கிடைக்கும்? அது லைஃப் ப்ரோ. படம் எப்படி பண்றது? படம் லவ் டுடேயோட 4 மடங்கு பயங்கரமாவே இருக்குது. இது இப்போ ரீசெண்டா வந்த எல்லா மூவியோட இந்த மூவி தான் டாப் 1ல இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன கனெக்ட் ஆச்சு? கனெக்ட் என்ன கொடுத்துருக்கு? காலேஜ் லைஃப் கனெக்ட் ஆயிடுச்சு. காலேஜ்ல நம்ம பண்ண கோளாறு கதை கிதை எல்லாத்துக்குமே கரெக்டா இருந்துச்சு படம். ரியலா எடுத்துட்டு வந்துட்டாரா? அது ரியலா பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்ல, வரப்போற ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் இந்த படம் கரெக்டா இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்க மெயினா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்புறேன். அவ்வளவு. அந்த படத்தை இது கூட கம்பேர் பண்ண கூடாது. இது வேற லெவல். 2000 டான் 2லாம் கிடையாது. டிராகன்றது டிராகனாவே கடைசி வரையும் அழிச்சு போன டிராகன் மாதிரி இல்லை. இது பயங்கரமான டிராகனாவே இருக்கு. விஜய் சித்துவோட லாக்ல என்ன பண்றாங்களோ அதே காமெடி அது எல்லாமே பயங்கரமா உள்ள பண்ணிருக்காங்க. அல்டி பண்ணிட்டாங்க. லவ் டுடே பார்த்துருக்கோம். அதுவே நல்ல மூவி தான். ஆனா அதுக்கு இது 4 மடங்கு பெரிய மூவின்னே சொல்லலாம். பயங்கரமா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த டான் படம் மாதிரிலாம் இல்ல. லைக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ரீமேக் மாதிரி, அப்படிலாம் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் குட். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்ஷன்லாம் செம்மையா இருக்கு. என்டர்டெயின்மெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி எல்லாம் பங்கடிச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அரியர் வைக்காதீங்க, கிளியர் பண்ணுங்க, காலேஜ் இருக்கும் தான் அது நல்லா இருக்கும், காலேஜ்க்கு அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போறோம். நல்லா இருக்கு. ரியாலிட்டி பத்தி பேசிருக்காங்க. ஆமா, ரியாலிட்டி மாதிரி பேசுனதா நல்லா இருக்கு. சித்து அவர்களோட ரோல் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. செமையா இருந்துச்சு. என்ன காத்து ஒன்லைன் புரியல. அது நீங்க போய் பாருங்க. ஸ்டோரிலாம் நல்லா இருந்துச்சு. மோட்டிவேஷன் இருந்துச்சு. காலேஜ் லைஃப் பார்த்து இருந்துச்சு. இல்ல எல்லாமே லவ் இருக்கு. அதுல மோட்டிவேஷன் கூட நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு. நல்லா புரியல. எல்லா ரோலும் செம்மையா இருந்துச்சு. எல்லா சீனும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா. ஹீரோயின் கூட செம்மையா இருக்கு. லாஸ்ட் எண்டிங் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த எண்டிங். டிராகன் அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க பேர் அது ஆக்சுவலி அவங்க வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சித்து அவர்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்க. சித்து அவங்க கூட செம்மையா பண்ணாங்க. எல்லாரும் செம்மையா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 out of 100.
படத்துல எமோஷனல் ஆமா எமோஷன் ரொம்ப இருக்கு. நான் கூட அழுதுட்டேன் லைட்டா. ஆமா அழுதுட்டேன். நல்லா இருந்துச்சு. இந்த படம் மூலமா என்ன லேர்ன் பண்ணாங்க? லேர்ன் பண்ணலாம், ஏமாத்த கூடாதுன்னு. லைக் அவங்க நீங்க பாருங்க, மூவி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. படத்துக்கு டிராகன் அப்படின்றதுக்கு பத்தி என்ன ரீசன்? டிராகன்றது அது அவங்க காலேஜ்ல அவங்க சும்மா ஒரு நிக்நேம் மாதிரி கூப்பிடுறது தான் அவரை. அது வந்து ட்ரெண்டா படமெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்து கேட்டா எப்படி தெரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் வந்து அருமையா இருந்துச்சு. லவ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? 2 லவ் வரும், அது ரெண்டுமே வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு இந்த படத்துல. வேற நல்லா இருக்கு படம். யாருக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம்? கனெக்ட்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த படிக்கிற காலேஜ் பசங்க, அந்த எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். இது சொல்றேன் வந்து அரியர் வச்சா நடக்கக்கூடிய வாழ்க்கை அது வந்து நீங்க கதையை ஃபுல்லா பார்த்தாதான் நீங்க அது இது பண்ணுவீங்க, உணர்வீங்க. அது அதனால ஃபுல்லா இது கதையை சொல்ல வேணாம். மியூசிக் பத்தி சொல்லுங்க. புரியல. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா கடைசியில் ஒரு மியூசிக் பாடிருப்பாரு, அது அருமையா இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் நல்லா இருந்துச்சு. விஜய் சித்து கேங்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க அல்டிமேட் ப்ரோ, காமெடி ஃபன் தான். பிரதீப்போட சேர்ந்து நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஃபன்னு அப்பப்ப உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மற்றபடி சொன்னா அவங்க இது வரைக்கும் யூடியூப்ல பண்ற அப்லோட் மட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஹர்ஷத் ப்ரோவும் அப்புறம் விஜய் சித்தானாவும் ரெகுலரா எப்படி ஒரு vlog போட்டா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. vlog பண்றாங்கல, தியேட்டர்ல இந்த மாதிரி வந்து பண்ணா இதுக்கு அப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய படத்துல அவங்க நடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஹீரோயின்ஸ் பத்தி சொல்லுங்க. புரியல. ஹீரோயின் சொல்ல வேணும், அது 2 பேரும் பக்காவா இருந்தாங்க ஹீரோயின்ஸ். ரேட்டிங் ரேட்டிங் ஒரு 10க்கு 7.5. ஓகே, தேங்க்யூ.